வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். வெங்கடேசலு அப்படின்னு சொல்லி பெங்களூர்காரு எனக்கு லெட்டர் போட்டிருந்தார். பழைய காலத்துல போட்டிருந்தார். அது லெட்டர் போட்டே ரொம்ப நாட்கள் இருக்கும். அவர் லெட்டர் இப்ப நான் பழைய இத கழிக்கும்போது இது வந்தது. அதுல அவர் கேட்கிறார், சுபகாரியங்களுக்கு முகூர்த்த நாட்கள் என தேர்ந்தெடுக்கிறோம். அது சரியா தவறா விளக்கம் கொடுங்கன்றார். ஒண்ணே ஒண்ணுதான் இங்க அவர் கேட்கிறதனுடைய அடிப்படையா இருக்கும். சரி என்றால் அந்த முகூர்த்த காலத்தில் செய்த அந்த நிகழ்வு வாழ்நாள் முழுவதும் நன்மை தரணும். தவறு என்றால் அந்த முகூர்த்த காலத்தில் செய்த செயல் தவறாக வேண்டும். பட் இது ரெண்டுமே இவர் என்ன கேட்கிறாருன்னா, நாங்க நல்ல நேரத்துல தாலி கட்டிட்டா அந்த ஆண் பெண் இருவரும் சுபமாக எல்லா வகையிலும் நன்மை பெறக்கூடிய வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க அந்த இதை கட்டுவோம் அப்படிங்கிறார். உண்மையிலேயே வேதகால முகூர்த்தம்னு வச்சிருந்தாங்க. ஒரு 30 முகூர்த்தம். வேத காலத்துல இருக்கிறதே இந்த 30 முகூர்த்தம் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. பகல் இரவு சேர்ந்த 60 நாளிகை கொண்டதுக்கு 2 நாளிகை ஒரு முகூர்த்தம் சொல்லி அதுக்கு பேர் இருக்கும். இன்னைக்கு நாங்க எடுக்கக்கூடிய இந்த லக்னம், நட்சத்திரம், திதி, அந்த அமிர்தாதி யோகங்கள் என்ன இது எதுவுமே அதுல கிடையாது அந்த காலத்துல. அப்ப அந்த மாதிரி அவங்க எடுக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல அது மாதிரி எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சது என்னமோ உண்மைதான். இந்த காலத்துல நாங்க நிறைய ஆய்வுகள் செஞ்ச பின்னாடி தனி மனித ஜாதகங்கள் எழுதப்படுது. அந்த தனி மனித ஜாதகப்படி அவர்கள் வாழ்வில் 120 ஆண்டுகளுக்கும் பலன்களை விம்சோத்திரி தசாவின் மூலமாக கோள்கள் எந்த பாவகங்களை இயக்குது அப்பாவகத்தின் வழியாக இந்த ஜாதகர் பெறக்கூடிய பலன்கள் என்னன்னு தீர்மானிச்சிடறோம். அப்படி தீர்மானிச்ச பின்னாடி இவருக்கு எல்லா காரியங்களுமே சுப காரியங்களுமே அந்த கோள்கள் இருக்கக்கூடிய அடிப்படையில லக்ன தேர்வு, நட்சத்திர தேர்வு, அண்டு திதி இது போன்ற விதிகளை வைத்து தேர்ந்தெடுத்திருக்கோம். தேர்ந்தெடுத்த பின்னர் அவர்கள் அந்த நேரத்துல அதை செய்யறாங்க. காரியங்களை சுபகாரியங்களை செய்யறாங்க. அப்படி சுபகாரியங்களை செஞ்சதுனால அந்த சுபகாரியத்தினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் அத்தனையும் நன்றாக இருக்குங்கிற அடிப்படையில அவங்க செய்வாங்க. அது அல்ல. தொடக்க காலத்துல வேத முகூர்த்த நேரங்களை எடுத்து அவங்க செஞ்சது அவங்களுக்கு ஜாதகம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க ஒரு சடங்கு செய்யறதுக்கு நல்ல நேரத்தை எடுத்தாங்க. அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில போகுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு அது நம்பிக்கையின் அடிப்படையில் ஆமா இந்த நேரத்துல நம்ம செஞ்சிட்டோம்னா எல்லாம் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற அது ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நாங்க நம்பிக்கையை தாண்டி இன்னொன்னுக்கு கொண்டு போயிருக்கோம் இந்த ஜோதிடத்தை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் 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 ஜாதகத்துல எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அப்படிதான் அவன் வாழ போறான். இடையில இந்த சுபகாரியங்கள் வந்துருது. இந்த முகூர்த்த காலங்கள் வர்றப்ப இதுக்கு நாங்க இந்த கோள்களை வைத்து நேரங்களை எடுக்கிறோம் இல்லையா? ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் எடுக்கிறோம்னா ஒரு லக்னத்துக்குள்ள அதை எடுப்போம். அதை எடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நீங்க செய்யக்கூடிய செயல் என்னவோ அந்த செயலுக்கு எந்த களங்கமும் ஏற்படாது. ஒரு திருமண முகூர்த்தம்னே வைங்க. காலையில 9 to 10:30 நீங்க அந்த முகூர்த்தம் செய்யலாம். இன்னும் லக்னம்னு குறிச்சிட்டோம்னா, அந்த 9 to 10:30க்குள்ள அந்த காரியத்தை நீங்க செய்யும்போது எந்த இடையூறுகளும் வராது. அந்த நம்பிக்கையில அதை செயல்படுத்திடுறோம். பட் அவங்க அந்த 1.5 மணி நேரத்துல எடுத்தாலும் அவர்கள் ஜாதகப்படிதான் அவங்க திருமணம் நடக்குது. அவங்களுக்கு அதுபடிதான் ஜாதகப்படிதான் அவங்களுக்கு எல்லா நற்காரியங்களும் நடக்கிறது. கெட்ட காரியங்களும் நடக்கிறது. மனைவி திருமணம் பண்ண பின்னாடி தானே 2வது மனைவிக்கே போக முடியும். முதல் மனைவி வந்தாதானே 2வது மனைவி. ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய அடிப்படையில தெளிவாக சொல்லக்கூடிய அடிப்படையில வந்துட்டோம். எல்லா ஜாதகமுமே பலதார ஜாதகங்கள். படி இன்னைக்கு எல்லாருமே ஒரு சிலர் ஒரு தாரத்தோட வாழ்ந்துட்டு போறாங்கன்னா அது அவங்களா வைத்துக் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஒரு மனைவி ஒரு கணவர் வாழ்க்கையில சிறப்பாக போகுதுன்னு வைங்க. இப்படி இருக்கிறப்ப எல்லாரும் என்ன கேட்கிறாங்கன்னா, சார் நாங்க நல்ல நேரத்துல தானே திருமணம் செஞ்சோம்.
அந்த திருமணத்துல இவ்வளவு பிரச்சனை வருதுங்களே அப்படிங்கிறப்ப நாங்க சொன்னது அந்த குறிப்பிட்ட நேரத்துல திருமணம் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் அந்த நேரத்தோட தன்மையை தவிர, நீங்கள் திருமணம் செஞ்சு திருமணத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் உங்களுடைய ஜாதகப்படி நடக்கத்தான் செய்யும். அதை நீங்க மாற்றி அமைக்கவே முடியாது. அது உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் எங்களுக்கு எல்லா நேரத்துப்படி நடக்கிறப்ப நாங்க எந்த நேரத்துல வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு போறப்ப, சாத்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். முகூர்த்தங்கள்ல இந்த முகூர்த்த நேரங்களை எடுத்து நல்லது செஞ்சுக்குங்க. அது நம்ம செஞ்சுக்கலாமே தவிர, அதை செய்வதால் நமக்கு எல்லாமே நற்பலனில் கொண்டு போய் விடுங்கிறது தான் மூட நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது நம்ம அந்த காரியத்தை தடையில்லாம செஞ்சுருவோம். எத்தனையோ கல்யாணங்கள் நடக்காம போயிரும். மணவறையில உட்கார்ந்த பெண் எந்திரிச்சிருக்காங்க. மணவறையில உட்கார்ந்த ஆண்கள் எந்திரிச்சிருக்கிறாங்க. பல சினிமா படங்கள்ல கூட நீங்க அதை பார்ப்பீங்க. எனும் பொழுது அந்த மாதிரியான ஒரு தீய செயல்கள் நடக்காம இருக்கிறதுக்கு தான் நேரத்தை கோள்களின் கணிப்புப்படி, நட்சத்திரங்களின் கணிப்புப்படி இந்த நேரம் இவங்க 2 பேருக்கும் நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி எடுக்கிறோமே தவிர, அவர்கள் முழுக்க முழுக்க அவங்கவங்க ஜாதகப்படி தான் வாழ்றாங்க. அவங்கவங்க ஜாதகப்படி தான் பலன்களை அவங்க அனுபவிச்சுட்டு போகணும். எதுவாக இருந்தாலும் சரி. அந்த அந்த அடிப்படைய நம்ம சொல்லும்போது வாக்குல விழுக புழுவோம்ல. ஒரு கெட்ட வாக்குல விழுவோம். பாரு இவன் பாரு ராகு காலத்துல கல்யாணம் பண்றான். இவன் பாரு யமகண்டத்துல கல்யாணம் பண்றான். இவன்லாம் மனுஷனா அப்படின்னு யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அற்புதமாக ஒரு முகூர்த்தம். இன்னைக்கும் பஞ்சாங்கத்துல முகூர்த்த காலங்களை எடுத்து கொடுக்குறாங்க. நல் முகூர்த்த காலங்கள் எவ்வளவோ விதிகள் இருக்குங்க. அந்த விதியில சில விதிகளை விட்டுட்டு முக்கியமான விதிகளை கையில எடுத்து இதை தீர்மானிக்கிறோம். இதை தீர்மானித்து செய்யக்கூடிய அடிப்படையில ஒரு நம்பிக்கை தானேங்க. நம்பிக்கையை நம்ம ஏன் உடைப்பானே? பட் மூட நம்பிக்கையாக அதை நினைச்சிடக்கூடாது. நடந்ததுனால எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லாருமே ஒரு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. தொழிலுக்கு ஒரு நல்ல நேரம் பார்க்குறாங்க. பட் அவருக்கு நஷ்ட திசை தான் ஓடுது. இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து செய்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் வாழ்நாள் முழுவதும் நஷ்ட திசையில எந்த திசையில இருப்பாருங்கிறத நம்ம சொல்லிடுறோம். அவர் எந்த நல்ல நேரத்துல செஞ்சாலும் அதைத்தானே அனுபவிக்க போறார். அப்ப இந்த முகூர்த்த நேரங்கள்ல ஒரு காரியம் செய்வது சரியா தவறாங்க அவரவர் நம்பிக்கையை பொறுத்து அது சரியானது. அதுல ஒரு குறையும் இல்லை. அதனால எந்த பலனும் கிடையாது. இன்னைக்கு மக்களை நாங்க நிறைய சொல்லிட்டோம். எல்லாமே உங்க ஜாதக பலன்கள்ல தாங்க வரும். தயவு செய்து நல் முகூர்த்தங்களை தேர்ந்தெடுத்து காரியங்கள் செய்தவுடன் காரியத்தினுடைய வெற்றியை நோக்கி சென்று விடும் என்று நினைப்பதை முதல்ல நீங்க மறந்துடுங்க அப்படின்னு இன்னைக்கு தெளிவாக விளக்கமாகவும் சொல்லிட்டோம். நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க.